மகன் தீர நான் கூட்டத்தோட படுத்து தூக்க போறேன். யாரா சொல்ல முடியும் போது யாரு மாட்டே சூத்த முன்னே கிளம்பு சப்பே வாயில என்ன வைக்கிற அடிக்க மாட்டேன் என்ன வைக்கிற பாருங்க முன்னால இப்படிதான் இருக்கும் அதுக்காக புடிச்சு வைக்கிறேன் புடிச்சு 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 வைக்கிறேன் இதுக்குள்ள குச்சி சோறு வருமா எதுல அந்த கோன் ஐஸ்ல குச்சி சொருவி இப்படி அழுத்தம் கரெக்டா இப்படி வரும் எப்படி வரும் எங்க வரும் எங்கடா வரும் எங்க வரும் எங்க எடுத்து உள்ள போடுங்களா கருமாந்தட்டி இவனுக்கு ஏதா நம்ம ஒரு ட்ரைலர் காட்டினா அவன் எனக்கே ட்ரைலர் காட்டுவான் எல்லாருக்கும் இதுக்கு செருப்பு சிரிப்பு சிரிப்பு ஏண்டா நீ செருப்புன்றது இவனுக்கு ஒரு ஜோடி வர போறாங்க யாருக்கு ஜோடி வராங்க மசிரி அவன் செருப்புன்றது மகாராஜா உனக்கு எத்தனை ஜோடி வேணும் எனக்கு என்ன வேணும் நான் தான் கோயம்புத்தூர் கொட்டியாடுறாங்க கொட்டிதான் எனக்கு ஒரு ஜோடின்னு வாங்கிக்கோ தீபாவளிக்கு அட்வான்ஸ் போனஸ் இவன் தான் ரொம்ப நாளா கேட்டு கேட்கிறாங்க என்ன எனக்கு போனியாசி வாங்கி கொடு எனக்கு போனியாசி வாங்கி என்ன வேண்டும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் எஸ் வாங்க மாட்டேன் வராங்க அடிக்க மாட்டேன் ஒன்னு அடிக்கலாம் ஒன்னு போய் அடிக்கலாம் நீ ஒண்ணு பண்ணு என்ன பண்ணலாம் திருப்பி மாட்டா கழுத்துல மாட்டு இப்போ நான் ஒண்ணு பண்றேன் நீ ஒண்ணு பண்ணு எம்மா உனக்கு கல்லுல கப்பல் செஞ்சு சாமி நாங்க கடலில விட்டு இருந்தோம் நாங்க கல்லில கப்பல் செஞ்சு நாங்க கடலில விட்டு இருந்தோம் எனக்கு கடலில போன கப்ப அங்க கரை வந்து சேருமுன்னு நாங்க காத்திருந்தோம் சாங்க நேரம் எனக்கு கப்பல் வந்து சேரலையே சாமி போன கப்பல் கடலோட
வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் சொல்லுங்க. யாரு அருவாகிராவும் சொல்லிட்டா நீங்க மிரட்டுல அருவாகிரா போய் வாக்குறேன். மகாபிரபு இந்த விழா எதுக்காக? இந்த விழா எதுக்காக? அரிசடியில மறந்து போச்சு. ஏன் மறக்கும்? ஏன் மறக்கும்? ஏன்டா மறக்கும்? காக்கா மூக்கா காக்கா மூக்கா யாரா மூக்கா யாரா மூக்கா யாரு மூக்கா அசிடா 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 மரியாதை எவ்வளவு அடிக்கிறா அசிடா அடா என்னடா உனக்கு முட்டையிட்டு போமாடா மூக்கா வெறுவாவதானா வாக்கா யாராடி பாஸ் உடா அப்படியே நின்றா அப்படியே யாரா நிக்குது யாரா நிக்குது ஆயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் பச்சன்னா எனக்கு தான் நோய். நானு பையனை அடிக்க கூடாது தொடர்ந்து நாடகங்கள் அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். நடந்து வரும்போது நடுவில் மாட்டிச்சு. கோவம் வருது அடிக்கலான்னு. கோவம் வருது அடிக்கலான்னு கோவம் வருது. ஆமா உன்னை பார்த்தா பயமா இருக்கு. உன்னை அடிக்க முடியுமா? உன்னை அடிக்க முடியுமா? நீங்க போய் தமாஷெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்ப இவ்வளவு நேரம் என்ன சூத்துக்கு மொத்தமா கூட்டுது. புத்திக்குது அவனுக்கு என்ன புத்திக்குது எங்க ஆகுது வீட்டுல வச்சுட்டு வந்தேன். ஏன் வச்சுட்டு வந்தேன்? பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்க 4 கிலோ வேணும்னாங்க. ஏண்டா பக்கத்து வீட்டுக்காருக்கும் உனக்கும் ஒரு லிங்க் இருக்கா? அவங்க வீட்லயும் புத்தி இல்லாதவங்க 2 பேர் இருக்கிறாங்க. நான் உன்னை பத்தி ஒன்னும் நம்பல நம்பாதீங்க நம்பல நல்லது ஒண்ணும் தெரியாத பையன். ஆமா பப்புனு மட்டும் தான் ஆடுவான். ஆமா வீட்டை தவிர யாரு கூட போய் கதவு திறந்து கிடையாது. கெட்ட பழக்கம் தெரியாது. ஹோட்டல்ல போய் நாசிடா பீ கூட தின்ன மாட்டான். வீடு என்னவோ காடு என்னவோ ஆட்டுக்கு தலை வெட்டுறதுக்காக மட்டும் ஆளை கூட்டின்னு போறான். தலை வெட்டுறதுக்கு உனக்கு நான் வாங்கி கொடுத்த டீக்கு கரெக்டா நான் அப்படி இருந்தாலும் நான் வருதாரம் நீ வருதாரம் யாரு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் தாயா யோ தந்தையா யோ சாமி இவ்வளவு வீரமா இவ்வளவு விவேகமா இவ்வளவு பராக்கிரமா நீங்க வந்திருக்கிறீங்க. ஓஹோ உங்களுக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்துக்கிறேன். சரிங்க புத்தி உள்ள மந்திரி என்ன எனக்கு வாங்கி வந்திருக்கிறேன். நானும் ரொம்ப நாளை எதிர்பார்த்தேன். நம்முடைய அறிவு உள்ள பப்பனே திறமை உள்ள பப்பனே இந்த திறமை உள்ள வீரபத்ரன் அந்த வீரபத்ரன் அந்த அவர் பேரு அவருக்கு உண்டாடுறதுல பாக்குற பாமர மக்கள் ஆமா வீரபத்ரன் வந்தா நல்லா இருக்கும். அவனுக்கு ஒண்ணு அவார்டு கொடுக்க போறதுல இல்ல தொழிலுக்கு பொக்கலாவளி போயிருந்தானா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஆயிருப்பான். பாதியில போய் மிலிட்டரியில பண்ணுவான். 106க்கு ஆசைப்பட்டு ஏன் வந்தான்? அந்த 3 மாசம் செஞ்சானே 4வது மாசம் வர வேண்டியதானே சம்பளம் வாங்கினு அப்படின்னா யாரு உனக்கு என்ன முறை? உனக்கு என்ன முறை ஆகணும் தெரியாதா? கண்டிப்பா ஏன்னா ஒரு முறை 2வது முறை சோறு வாங்கி சாப்பிட்டியே ஏன் தெரியல? உன ஏன் அடிக்கூடாது? ஏன் சோறு போடும்போது சுனிவோம்ன்றான். ஏன்டா டேய் பாத்தியா ஏன்னா இப்ப என்ன ரேஷன் கார்டுல சர்க்கரை அரிசிமா போடுறாங்க. அப்படி இருந்தாலும் நாம பேசிக்கொண்டே இருக்கலாம்.
நான் இந்த வேடம் தாங்கி வர நேரம் யாரு எந்த நாட்டுக்கு சென்று தாயா தந்தையா தெரியல உசாராதிக்கிறோம் அம்மா வாடும்போது நம்ம பின்னால் அடிச்சிடுவோம். அதுக்குதான ஆட்டக்காரனுக்கு 1 லட்சம் கொடுத்து மேடை நாடகம். ஆமா என்ன நாடகம்? ஏதோ நாடகம் போடுறாங்க. தூக்கி ஆடுற நாடகம். ஆமா தூக்கி ஆடுற நாடகம். அது 1 லட்சம். ஆமா நம்மளுக்கு எவ்வளவு சம்பளம்? நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாரு. 20,000 கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, 25,000 கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 20,000 கேட்டேன்னா ஆமா 15 பேர் அவளே வச்சுக்கோ. ஒரு 16,000 வச்சுக்கோ. அதுக்கு தான் அந்த கல்லுல ஆட்டம். பின்ன சரி விட அடுத்து வச்சு கார் போட சொல்லிடுறேன். அப்படி இருந்தாலும் நான் சொல்லவில்லை என்றால் இந்த நெருந்தருக்கு தாய்மார்கள், தந்தைமார்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் தெரியுமா? தெரியாது. ஆமா என்ன வந்தா அடிச்சுக்கிறான். அவன் பேர் தெரியல. நீங்க எனக்கு வெகுமதி கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். எனக்கும் ஆச்சு, என் நண்பர்களுக்கு 2-3 பேருக்கு கொடுத்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்படி வாரி கொடுத்த வள்ளலுக்கு நானும் ஒண்ணு வச்சிருக்கிறேன் சாமி. எனக்காக அதை வாங்கி நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆயிடுச்சு நிறைய. குர்ராமையா சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சு வச்சேன் சாமி, சோறு சமைச்சு வச்சேன். சேலத்து மாம்பழம் சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன், ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரீங்களா? எனது சாப்பிட்டு போறேன். அந்த சீரச்சம்பா நெல்லு கொடுத்தது யாரா மந்திரி? ஏண்டா ஒண்ணும் தெரியாத பையனுக்கு சீரக சம்பா நெல்லு கொடுத்து சோறு சமைக்கிறானா? அதுக்கு அந்த தகாத வார்த்தை, ஆகாத வார்த்தை கொடுத்தது யாரு? யார் சொன்னது? யார் சொன்னது? குமரப்பா. எந்த ஊரா? எந்த ஊரு? கோயிப்பிட்டி. கோடியடி குமரப்பா. ஊதிமுடி கிளம்பப்பா. கோயிப்பிட்டி சுப்பிரமணியன் நம்மள பார்த்தாவே தலையாட்டி அடிச்சப்ப 6வது நாடகம் வரும். அவன் பேரு கெடுத்துறதுக்காக நீ இப்ப மதாந்தரப்புக்கு வந்துக்கிற. ஏண்டா ஜெய் அப்படி தாயா தந்தையா மகாராஜா மயிறு. யாரு மயிறு? மகாராஜா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. இது மயிறு உண்டு இல்லையா? சம்மந்தப்பட்ட மயிறு அது உண்மை. ஆமாடா டே, மகாராஜா மயிர்ல குஞ்சு கட்டி நிக்குதா? என் மயிருக்கு குஞ்சு இருக்கும். கொஞ்சம் உன் மயிருக்கு பெயிண்ட் அடிக்கல, அது தலைப்பா விளையாது இருக்கும். அது ரைட்டுக்கும். மண்டலம் என்றால் எத்தனை மண்டலம்? 7 திருப்புவனம். இந்த 7 திருப்புவனத்துக்கு ஆமா யார் அதிபதி? மண்டலம் நடிக்கிட்ட மணி நகர் ஆண்டிட. கால்ராவாண்டி பேர் வந்து தூக்கின்னு போகும். யாருடா கால்ராவா? அங்க எங்க ஊர்லங்க கல்லு முட்டி 2 திருடி போயிட்டாங்க பசங்க மரத்துல இருந்து. அதுக்கு அவங்க கேள்வி விட்டுக்கிறாங்க. கல்லு முட்டி கலந்தவங்க கட்டார வழி பசங்க கால்ராவாண்டி பேர் வந்து தூக்கின்னு போகும். அந்த கால்ராவாண்டி பேர் யாரா? அது யாரு? கால்ராவங்க பெரியாமா வாந்தி பேர் அவங்க சின்ன யாரு பெரிய சொல்லி வச்சிரு. சொல்லி வச்சிரு. இரணியா சூரன். ஆமா இரணிய சூரன். இரணிய தெய்வம். ஆமா
அந்த இரண்டு என்றால் ஆமா கீழே 7 லோகம் ஆமா மேலே 7 லோகம் ஈரேழு 14 உலகத்திலே எப்படி இருக்கணும் எப்படி இவன் பேசாத கவனம் கொண்டு போய் ஒலிம்பிக்ல சேர்த்து விட்டுருந்தா ஆமா ஒலிம்பிக்கா ஒலிம்பிக்ல அப்படி அண்ணாவும் பேரும் பேரும் இரணியே நான் அண்ணா பேர் சொல்றது சொல்ல மாட்டேன் தெய்வம் தெய்வம் இரண்ய ஈசன் இரண்யேசன் அந்த ஈசனே என்னுடைய அண்ணனுக்கு அடக்கம் என்ன புடுங்கிறதுக்கு பேசாதுன்னு சொன்னா நான் அங்க பேசிருக்கு போது நீ பின்னாடி நிமிஷம் பண்ணிக்கிட்டியா என்னுடைய அண்ணாவோ ஆட்சி கடுங்கோல் ஆட்சி கொடுமையான திட்டம் அண்ணனத்துல பகச்சத்தை உண்டானார் உனக்கு பூவா இல்ல காலம் ஏறிடுச்சு வண்டியே நாய் போகுது அதுக்குதான் 4 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கி கையில வச்சுட்டு அந்த மாதிரி வெறியா இருக்கும்போது நெசுக்கு வாயில ஊத்திருக்கோம் அப்படி அண்ணா என்று சொல்லக்கூடிய ஈசன் தம்பி இந்த பெயர் இரண்ய ஆக்குதல் இரண்ய ஆக்குத சூரனுக்கு அப்படி இரண்டு ஆக்கியது என்றால் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அந்த சந்திர சூரியன் சந்த கலைஞர வாயு வருணன் ஈசன் குபேரன் பேரை கண்ட உடனே என்ன உடம்பு என்ன இரண்யாக்குதல் என்று சொன்னால் இந்த உலகம் கிடுகிடு எப்படி இந்த அதல சுதல இந்த பாதாள உலகமே என்னுடைய காலாகப்பட்டது எப்படி உன்னுடைய உடம்பு எப்படா ஈர்கோலியாட்டும் கை இத்துப்பான விறகாட்டும் காலு சாலாட்டும் கொஞ்சோண்டு வவுரு சத்தமே இல்லாத மூஞ்சி அப்படி நம்ம உடம்பு இல்ல நீ வாழ்றத வேஸ்ட் எடுத்துக்கொள்ள அவன் கையில பெருசு பேசிட்டான் எதுக்கு கழுவிட்டான் என்னோட உடம்பு என்ன உங்க உடம்பு என்னோட துடைகளோ யானைக்கால் போன்றவன் என்னுடைய உடம்பு என் காலாகப்பட்டது யானை பாத்துக்கிறேன் காலு என் கால தொட முடியுமா தூக்க முடியுமா இந்த காலையா அசைக்க முடியுமா இந்த காலையா என்ன இத தொட முடியுமான்ற என்ன மயிருக்கு நான் தொடுவேன் என்ன மயிருக்கு தொடுவேன் சாப்பாடு யாருது சாப்பாடு உங்களுதா போல கீட்டோம் துணி யாருது துணி உங்களுதா கீட்டோம் உறங்கோத இடம் யாருது உங்களுதா கீட்டோம் உன் காலம் தான் ஏன்டா தொடுவேன் ஏன் தொட மாட்டேன் அது எயிட்ஸ் வந்த காலம் என் காலு நான் என்ன போடுறேன் ஹெட்மாஸ்டர் மார்க் போட்டு அப்படி என்ன கண்டவுடனே கை கட்டி வாய்ப்பதற்கு அந்த சூரியன் சந்திரனை என்ன கண்டா எப்படி இருக்கணும் எப்படா இருக்கணும் சூரியனை பிடிப்பே இரண்யாக்குதல் நான் இருக்கிறேனே இந்த மனிதர்களை பொட்டானித்திலே என் அண்ணா என்று சொல்லக்கூடிய தெய்வமாகப்பட்டது அவர் தெய்வம் நான் உலகத்திலே நகர சோதனையிலே அவர் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய பூசாரி எங்க அண்ணா பேரரசன் நான் சிற்றரசன் அம்மா வயித்துல நாங்க எப்படி பிறந்தோம் அதுங்க அண்ணா சொன்னாரு இல்ல ஆமா வலது பக்கம் ஒரு ஆளு இடது பக்கம் ஒரு ஆளு அம்மா வந்து கீசின்னு வந்துட்டீங்களாமே நாங்க எத்தனை 1000 வருஷம் 1000 வருடம் 100,000 வருஷம் 100,000 வருஷம் டேய் அம்மா வயித்துல நீ எத்தனை நாள் இருந்த வயித்துல எத்தனை நாள் இருந்தா உங்களுக்கு ஏப்பா நான் எங்க அம்மா வயித்துல எத்தனை மாசம் இருந்தனோ எங்க அம்மாவுக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஏன்னா எனக்கு அப்ப உள்ள யாரும் 13 மாசம் சொன்னாங்க 13 மாசம் யாரா போய் உள்ள போங்க ஆளா போனவனே 9 மாசம் முடிஞ்சு ஒரு நாள் பிறந்துச்சாமா 9 மாதங்கள் முடிந்து ஒரு நாள் அதிகம் 10வது மாசம் முதல் நாள் பக்கத்து வீட்டுக்காரு எங்க அம்மா என்ன பண்ணிருக்கிறா அவங்க வீட்டுக்காரன் வெளியில வேலைக்கு போயிட்டானோ எங்க அக்கா எங்க அம்மா என்ன பண்ணிருக்கிறா என்ன அக்கா சாப்பாடு பண்றேன்னு கேட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரி நான் கழிக்கின்றேன் நீ பாப்பா நிக்கிறா அக்கா எங்க வீட்டுக்காரர் தம்பி ஆமா யானைகால்
இரண்யாக்குதன் வந்துட்டான். வந்து விட்டான். வராட்சை ஏய்! எங்க அண்ணாளுப்பே ஆமா நடந்த பாத்தியா அதுக்கு வர சொல்லிட்டான். வர சொன்னாரா? எப்படி இருக்கிறார்? அவரு கொஞ்சம் கம்பீரமா வாங்கிறான். கம்பீரமாக. ஆமா. என்ன சமாதானம்? என்னடா சமாதானம்? என்னடா சமாதானம் இருக்கிறாரு? அதே சமாதானம். என்னடா சமாதானம்? கல் சமாதானம். யார் சொன்னது? சொன்னதுக்கு அண்ணனுக்கு கல் சமாதானம். எப்பறம் கல் கடை விட்டாங்க? ஏய் கல் கடவுள்ல கல்லை குடைந்து அத சமாதானம் வரவுல போறானோ போற முறை. டேய் ஓடோ அண்ணா ஓஹோ தம்பி பதமே கதி பதமேனா சந்தோஷம். பதமே கதி பதமேனா அண்ணா உன்னுடைய தம்பியை சொல்லக்கூடிய இரண்டாக்குதன் கரங்கோப்பி சிரமணங்கி அன்னைக்கு கூட வந்தோம். ஏன் தம்பி தம்பி என்ன பணிந்திருக்கிறான். ஆமா நான் தம்பி பாஜாமே ஹாஜாதே அன்னாருடைய பாதத்தை பணிந்த காரணத்தால் மனசு சந்தோஷம் கொண்டேன். அண்ணா அப்படி இருக்க பாதத்தை பணிந்து விட்டாய். ஒரு காரணம் தான் தம்பி. என்ன? உலகமே போற்றும் அமரபூரணம் நிறைந்திருக்கும் கடவுள் யார்? கடவுள் யார்? அத சொல்லு. அதுதானே அந்த உலகத்தில் முதல் பெண்ணையே பொன்மன் வேண்டும். தாய்க்கு தாய் ஒரு அண்ணனுடைய மனைவி என்றால் ஒரு தாய்க்கு பின்தாரம். அதை போல மதனி உன் அண்ணி நீலாவதி 9 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறார். என்னுடைய அண்ணிக்கு என்ன வந்தது? என்ன ஆசைப்பட்ட பொருள் பொன்மன். அண்ணா என்னுடைய தாய்க்கு தாய் போல தாய்க்கு பின்தாரம் என்று சொல்லக்கூடிய மதனி அந்த மதனிக்கு கேட்ட பொருள் வேண்டும் என்றால் ஒரே நொடிக்குள்ளாக எங்கே இருந்தாலும் சரியே அந்த பொன்மன் இருக்கும் இடம் சொன்னா போதும். எங்க இருக்குது சொன்னா போதும். ஒரே நிமிஷத்துக்குள்ளாக உலகத்திலே யாருமே என்ன விட என் தம்பியை விட உலகத்திலே போர் புரிந்த மன்னர் கிடையாது. யாரும் எதுக்க முடியுமா? எதக்க முடியுமா? தடக்க முடியுமா? வல்மை என்ன, கீர்த்தி என்ன, பராக்கிரம் என்ன, யாராகிலும் அன்னையுடைய கருவில் உருவாகி நாம இருக்கக்கூடிய 100,000 வருடம் இந்த இரண்டாக்குதன் பிறக்க தாயார் மரணகதி. தாயார் இருந்து விட்டார். அப்பேற்பட்ட அங்கேயே தவம் செய்து பிறந்தவர்கள் நாம. தாயுடைய அங்க கருவிலே வரவாக்கி சென்ற இந்த இரண்டாக்குதன் தாடி மீசை நிறைச்சி இந்த மானிட பிறவிலே யாரால் பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. கோர பல்லோடு தாடி மீசை நிறைச்சி தாய் வைத்து பூரித்து 2 பேர்களும் உதைத்த உலகம் அறிஞ்ச விஷயம். தாய் வைத்து கிழிச்சு போறப்பட்டங்க. ஆமா. அதனால் உன் மதனைக்கு உன்னுடைய அன்னைக்கு பொன்மன் வேண்டும். 9 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறார். அண்ணா உன்னால வீரியம் இருக்கிறதா இல்லையா? அண்ணா எங்கே இருந்தாலும் சரியே என்னுடைய மனதினை சொல்லக்கூடிய தாய்க்கு தாய் போல தந்தைக்கு தந்தை போல என்னை வளர்த்து வந்த தாய் அந்த தாய்க்கு எங்கே இருந்தாலும் சரியே பாதாளம் 7-14 உலகத்தில் எங்க இருந்தாலும் ஒரே நிமிஷத்துக்குள்ளாக அந்த பொன்மன் இருக்கும் இடத்தை உரைத்ததே உண்டானால் தம்பி
இப்ப சொல்றத நன்றாக கேள். ம். அகிலத்திலே புகழ் பெற்றவன் இந்த இரணியன். ஆமா. இந்த இரணியன் சொன்னதுதான் தம்பி கேட்பான். இப்ப பெருமையா சொன்னல, ம். இந்த பொன்மணி இருக்கும் இடம் ஆ. உனக்கு தெரியாதா? கண்டிப்பாக தம்பி, அண்ணா. இந்த நமக்காக புறம் கொடுத்து ஓடினானே அந்திரலோகம் என்று சொல்லக்கூடிய தேனிகாபுரி. ஆமா, அந்த தேனிகாபுரி பட்டணத்திலே என்ன இருக்கிறது? பொன்மண் எங்குமே கிடைக்காது, எங்கே சென்றாலும் கிடைக்காது. கிடைக்காது. அந்த அந்திரலோகம் என்று சொல்லக்கூடிய அந்திரலோகம் ஆ, அந்த தேனிகாபுரி பட்டணம். அந்த தேனிகாபுரி பட்டணத்திலே அவன் யார் அரசாள்றான்னு தெரியுமா? யாரு? ஓர் குலம், ஓர் ஜாதி, ஆமா. ஜாதி மதம் விட்டு மதம் கட்டு ஜாதி மதம் கட்டு தேவரிடத்துல சேர்ந்தானே, அவனுக்கு தேவர் கொடுத்திருக்கிறார்கள் தெய்வலோகம். தெய்வலோகத்தை சீதனமாக அந்திரலோகம், ம். பொன்னுலகம், ம். அமராவதி பட்டணம், ம். அத்தனை நாட்டை ம். ஒரே நாடாகி வானுலோகம் பூலோகம் எல்லாம் பொன்மண்ணாக அவனுக்கு தெய்வ பதிவு கொடுத்திருக்கிறாங்க. ஆஹா. அந்த இடத்துல இருக்கும். ஆமா. உன்னை எடுக்க முடியுமா? அண்ணா, ஆ, அந்த பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய தேனிகாபுரி பட்டணத்திலே ஆ, சென்று அந்த பொன்மண்ணை ஆ. இருக்கும் இடம் அங்கே தெய்வலோகத்தில் அந்த தெய்வலோகம் இருப்பதோ ஆ, மண்ணாகப்பட்டது மண்ணு, தொட்டால் பொண்ணு. ஆ. அந்த பொன்மண் எடுத்து வந்தால் மதனி என்று சொல்லக்கூடிய நீலாவதிக்கு அந்த ஆசை நீங்கி விடும். அண்ணா. தம்பி, இது மட்டும் இல்லை, ம். அங்க தெய்வலோகம் சென்றாலும் ம். இரக்கமிடம் ம். தேனுகாபுரி பட்டணம், ம். கமக தேசம். ஆ. தேனுகாபுரி ஆ. பட்டணம் ஒன்று, கமக தேசம். கமுக தேசம். கமக தேசத்தில் இந்த உலகத்தை அண்ட புவனம் தேடனா கிடைக்காது. ஆ. பூமிக்குள் இருக்கும் இந்த பொன்மண். இந்த பூமிக்குள்ள இருக்குமா? அந்த அந்த பூமிக்குள் பூமிக்குள்ள இருக்கிற மண்ணை நான் எப்படி எடுத்து தெரியுமா? எப்படி எடுக்குவேன்? அந்த பொருள பூமியை சட்டி போடுறேன். புரட்டி சுருட்டி பாயாக சுருட்டி, ஒரே பாயாக சுருட்டி உருண்டையாக இந்த அக்கல்ல அடிக்கணும். உருண்டையாக எடுத்து ஆ. என் அக்கில் அடிக்க ஒரு பயப்படாத தம்பி, திசை என்பது எத்தனை? திசை என்பது எத்தனை? 4 திசை, 8 கோணங்கள், 16 திக்குகள். ஆமா. இப்பேற்பட்ட உலகத்திலே ஆ. இந்த இருக்கக்கூடிய ஆ. நாம இருக்க வசிக்கும் இடம் ம். 4 திசைகளுக்கு 4 பக்கம் கடல் இருக்கிறது. ஆமா. இந்த உலகத்தை இந்த பூமியை பாயாக சுருட்டினால் பாயாக சுருட்டினால் அங்கிருக்கும் 4 திசைகளுக்கும் இது மயம் என்று சொல்லக்கூடிய கடல், கடல் டேய், அது நிறைந்திருக்கும். ஆ. அந்த ஆவிக்கடலை, ஆ. டேய், அண்ணா, ஆவிக்கடலை என்ன செய்வேன்? ஆ. அந்த 7 கடலை எடுத்து வாரி அடிப்பேன். குடிப்பேன். எதத்த பேர்களை வாரி 8 அடிப்பேன். பேரை வாரி அடிப்பேன். அஞ்சாதே. இது 7 கடலை. ம். டேய், அந்த ஆவிக்கடல் நீரை குடித்தால் டேய், தம்பி, இருமாக்குதா? அந்த ஆவிக்கடல் நீரை குடித்தால் அது 7 கடல் நீரை எங்க வைப்பேன்? ஓஹோ, இந்த பொன்மண்ணை எப்படி எடுப்பேன்? அதுதானே. ஆ. அந்த ஓரண்டத்து மேல் காலது வைப்பேன். இப்பொழுது என் தம்பி பெருமையை பாத்தியா? இந்த ஆவிக்கடல் நீரை எப்படா எங்கடா வைப்பேன்னு சொன்னேன். ஆவென்று வாயை துறந்தான். இந்த கடல் நீர் வாயுக்குள்ள வந்துடும். இத வாயிலே கப்பிக்கினேன். இந்த பூமியை வாயா சுருட்டுவேன். இந்த பொன்மண்ணை எடுப்பேன். மறுபடி பொன்மண்ணை எடுத்துட்டு ஆவென்றால் இந்த அலைகடல வாயுக்குள் வந்துவிடும். ஊதுனா திருப்பி ரப்பிக்கும். என் தம்பியுடைய திறமையே திறமைதான். அண்ணா, ஒரே நொடிக்குள்ளாக வெளியெடுத்தது உண்டானால் கண்டிப்பாக அண்ணி என்று சொல்லக்கூடிய மதுரைக்கு பொன்மண் எடுத்து வரணும். கண்டிப்பாக. இப்போ உனக்கு விடை தருகிறேன். இந்த வாளாயுதத்தை பிடி. ம். தம்பி, அண்ணா, உன்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய அண்ணி நீலாவதி, நீலாவதிக்கு தாய்க்கு தாய், அண்ணிக்கு அண்ணி, மதனிக்கு மதனி, மதனி பொன்மண் ஆ. தேவர்களை அதம் செய்து ம். வாட்டி வதைகள் செய்து வத செய்து இந்த பூமியை பாயா சுருட்டி சுருட்டி உன் அக்கலில் வைத்து விட்டு ஆ. அலைகடல் நீரை உன் மாயால் கப்பிக்கொண்டு தப்பிக்கொண்டு இந்த பொன்மண்ணை எடுத்து ஆ. சீக்கிரம் உன் மதனிக்கு உன் அன்னிக்கு 9 மாத கர்ப்பிணியா இருக்கிறா. சீக்கிரம் புறப்பட்டு தம்பி போடா, தம்பி போ. அண்ணா, இந்த பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய தேங்காபுரி பட்டணம் சென்று அண்ணி என்று சொல்லக்கூடிய நீலாவதிக்கு பொன்மண் எடுத்து வா. இன்று ஒரே முறை கொடுத்தால் சொன்னா போதும். என்னுடைய வார்த்தை தவறி விட்டதா? இப்ப நன்றாக எனக்கு ஸ்தானங்கள் புரிந்தது. தம்பி, அண்ணா, உன் மதுரையான நீலாவதிக்கு உன் அன்னிக்கு அதம் செய்து தேவர்களை
பாட்டி வதம் செய்து பொன் எடுத்து பொன்மண் எடுத்து அப்படியே நீ போடா தம்பி போ. யாரா மந்திரி? எங்க அண்ணாவுக்கு வாய் பதட்டம். டேய், என்னுடைய மதனி சொல்லக்கூடிய தாய்க்கு பின்தாரம் மதனி பின்னாடி வர்றதெல்லாம் கோரம். டேய், ஏண்டா கோரம் வருது? மதனிக்கு வேண்ட பொருள் என்ன பொருள்? ஒரு பெண்மணிக்கு என்ன ஆசை? எல்லாத்து மேலயும் ஆசை வரலாம், அதையும் தாண்டி வர்ற ஆசை ஒண்ணுக்குது. என்ன? சாதாரணமான பொம்பளைங்களாம் இது போண்டா வேணும், இல்லைன்னா வடை வேணும், ஜாங்கிரி வேணும், மைசூர் பாக்கு வேணும், இப்படி எல்லாம் கேட்பாங்க. எல்லா பெண்மணிகளுக்கும் அந்த ஆசை உண்டு. எல்லா பெண்மனும் அந்த மாதம் 9 மாதம் 10 மாதம் ஆன உடனே மண் மீது ஆசைன்னா அந்த புத்து மண்ணு சாப்பிடுவாங்க. புத்து மண்ணை சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மண் மீது ஆசை. என்னுடைய மதனிக்கு என்னத்து மேல ஆசை? பொன்மண் மீது ஆசை. அந்த மண்ணாகப்பட்டது பொண்ணா இருக்கணும். அந்த பொண்ணை சாப்பிட்டா குழந்தை ஒண்ணு எப்பறம் பிறக்கும்? ஐயோ, தங்க விக்கிறதுக்கு மட்டுமே பிறக்குமே. தங்கம். ஆமா, எங்க அண்ணனுக்கு தங்கமா பிறக்கணும். எனக்கு விடை கொடுக்குறா தம்பி, என்ன ஆக்குதா? ஆமா, பொண்டு லோகம் என்று சொல்லக்கூடிய கவுக தேசம் சென்று அந்த கவுக தேசம் சென்று பொன்மண் எடுத்து போ. அருமையான வார்த்தை தானே? எப்படி தம்பி, நீ கவுக தேசம் சென்று பொன்மண் எடுத்து போய் வா தம்பி, போய் வா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டேன். போயிட்டு வான்னு சொன்னாரு. சரி போனோம், போயிட்டு திருப்பி வந்துடலாம். உனக்கு புத்திக்குதுடா பையா. பின்ன உனக்கு புத்திக்குதுடா. பின்ன இல்லன்னா 3 வாரம் தின்னுப்பனா? வாய் தவறி தொட்டது. ஆமா, எங்க அண்ணனுக்கு வாய் தவறி எதுக்காக? மகனை கேட்ட பொருள் வேண்டுமே, தப்பி கொண்டு வருமானோ இல்லையே சொல்ல ஒரு கஷ்டம். நம்மளுக்கு வீரம் இல்லையா, பராக்கிரம் இல்லையா, தீர்த்து இல்லையா, உடம்புல வலுவு இல்லையா, முழங்கால மூளை இல்லையாடா? முழங்கால மூளையா? உண்மைதான். முட்டியில மூளை சேர்றாங்களா? முழங்கால மூளை இருக்கும். ஏன்னா நடந்து போறதுக்கு வேகத்துக்கு வேணும் இல்ல அந்த மூளை. அந்த மூளை இல்லைன்னா நடக்கிறதுக்கு வேலையே இல்லை. உன்ன மாதிரி மண்டல மூளைக்கும் நினைக்கிறியா? ஓ, அப்ப உனக்கு மண்டையில மைசூர் தான் இருக்குது, மூளை இல்ல. அப்போ அப்படின்னா எங்க போனோம்? தேடி ஆபுரி பட்டணம், கவுக தேசம். போலாமா? எடுத்துட்டு வந்துருவோம். அடியில இருந்துச்சானா நிலத்தை தோண்டி சுரங்கப்பாதை போட்டு தான் உள்ள போனோம். அப்படி நாங்க உள்ள போகும்போது நிலநடுக்கு ஏற்பட்டு போட்டு நிக்கிறதுல உள்ள நுழைஞ்சிருக்கும் போது கமுக்குன்னு மண் அமுத்திச்சேன்னா நான் செத்து போயிட்டேன்னா உனக்கு எப்படி தெரியும்? டேய், பொதில எடுத்து விஷயம் தெரியுமா? பொதியில அந்த பொதியில குதிலாம் நமக்கு தெரியாது. மதாளக்காரன் எவனோ ஒரு ஜோசிக்காரன் சொல்லிக்கிறான். காளியம் கோயில் பக்கத்துல பொதில பெருசா ஒரு தங்க கட்டி இருக்குது. எனக்கு 1 லட்சம் கொடுத்தா அதை உனக்கு எடுத்து கொடுத்துறேன், நீ கோட்டீஸ்வரனா இருப்ப அப்படின்னு சொல்லி மத்தாளங்களுக்கு சொல்லிட்டான். மத்தாளக்காரனுக்கு ஆசை வந்துருச்சு. 1 லட்சம் கொடுத்தா போனா ஒரு தங்க கட்டி வருதுன்னா பல கோடி அப்படின்னு சொல்லி நிலத்தை அடமானம் போட்டான் பைனான்ஸுக்கு. 1 லட்சத்துக்கு அடமானம் போட்டான். அந்த 1 லட்சம் கொண்டு போய் அந்த வயதுக்காரன் கொடுத்துட்டான். பொதில எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 6 மாசமா நடந்தான். அந்த வயதுக்காரன் எங்க இருக்கிறான்னு தெரியல. இவன் அந்த பைனான்ஸ்காரனுக்கு ஒழிச்சுக்கிட்டு ஆட்ட ஆடின்னு தெரிறான். மனுஷனுக்கு ஏன் ஆசை? அவ்வளவு ஆசை. காசு வாங்கிட்டு போன வைத்தியக்காரன் எங்க இருக்கிறானே தெரியல. பைனான்ஸ் வாங்கி கொடுத்தது நிலத்தை அடமானம் போட்டு அந்த பைனான்ஸ்காரன் வந்து சேரும் போது இவன் ஒழிஞ்சுக்கிறான். வீட்டுல நிக்காத ஆட்டானே தெரியும். அந்த மனிதனுக்கு ஏன் அவ்வளவு ஆசை? நம்ம ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அந்த 500 ரூபாய் காசு நம்மளுக்கு இருக்குதா? இல்ல. அன்ற ஊதியம். யாரும் திருடாத, யாரும் ஏமாத்தாத, பொய் பேசாத. அந்த இருக்கும் வரை நம்ம சாகு நேரத்திலே மாளிகை, பணம், சொத்து சுகம், காரு பங்களா. அதுக்குதான் ஒருத்தர் சொன்னா கருப்பு அதிகமா இருந்தால்தான் கண்களுக்கு அழகு, கற்போடு இருந்தால்தான் பெண்களுக்கு அழகு. நீ வாழும் போது தேவைப்படுவது சில்லறை, ஆமா. நீ இறந்த பிறகு உனக்கு தேவைப்படுவது கல்லறை. நீ இருக்கும் போது உனக்கு பணம் வேணும் தான், ஆமா. அதையே இப்ப நம்ம பெருசா நினைச்சு வச்சிருந்தோம்னு வச்சுக்க, அது நமக்கு உதவாது. அதனால
வாழும்போது தேவைப்படுவது சிலர் அது நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கு மிச்சத்தை இருக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகிக்கணும். தானம் தர்மம் செய்ததை உண்டானால் கண்டிப்பாக 4ஆம் பதி உண்டு. யாரை ஏமாத்துறவனும், ஆமா, மரதார் சொத்தை ஏமாத்துறவன், ஆமா, கொள்ளை நிலத்தை ஏமாத்துறவன், ஆமா, கல்லு மாத்தி நடுறான் பாரு, அவனுக்கால சொர்க்கபதி இல்ல, நரகதான். ஆமா, இருக்கு வரை நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். அப்படித்தான் சொல்றியா? நான் அப்படித்தாண்டா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். போன வாரம் தான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ரோடு அளந்து கல்லு நட சொன்னாங்க. நான் தான் கல்லு நட்டேன். நேரத்தில் நல்ல ஞாபகம் பண்ணிட்டேன். பின்ன எனக்கு ஒரு மனைவி இருக்கிறான். உனக்குங்கிறா? ஆமாடா. பின்ன வெற்றி தோல்வி வீரன கலகி அழகு நான் செல்வதை எங்க தேர்காபுரி பட்டணம் அந்த மண்ணை எடுப்பதற்காக பொன்மண் எடுக்க செல்ல இடத்திலே என்ன இருக்குமோ வருவேனோ. ஆமா, இல்ல எதிரிகள் இது எனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னா, எங்க பக்கத்து வீட்டுக்கார வார்த்தை மாட்டு வண்டி வச்சிருக்கான். அவன் நிலத்துங்களுக்கெல்லாம் களிமண் ஓட்டின்னு போய் போட்டுறது. நைட்ல சில்லிகை. என்ன கை? சில்லிகை. அலைகளை சிறந்தவள். ஆமா, மன்மதன் ரதி போல என்னுடைய மனைவி சில்லிகை இடத்தில் சென்று கணவர் அழைப்பே சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா. எங்களது 2 அண்ணக்கையை காணும், இவங்க சில்லிக்காயை காண மாட்டேங்க. சில்லிக்காய் இல்ல, சில்லிகை. சில்லிகை. ஆமா, ஏன் புள்ள சில்லிகை?